ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பகவத்கீதை அத்தியாயம் 2 கீதையின் உட்பொருட் சுருக்கம். பதம் 13. தேஹினோஸ்மின் யதா தேஹே கௌமாரம் யவ்வனம் ஜரா ததா தேகாந்தர பிராப்திர் தீரஸ்தத்ர நமுஹ்யதி. டிரான்ஸ்லேஷன்: உடல் பெற்ற ஆத்மா சிறுவயதிலிருந்து இளமைக்கும் இளமையிலிருந்து முதுமைக்கும் மாறுவது போலவே மரணத்தின் போது வேறு உடலுக்கு மாறுகிறது. தன்னை உணர்ந்த ஆத்மா இது போன்ற மாற்றத்தால் திகைப்பதில்லை. பர்பட் பை ஷில பிரபாத். ஜெய் ஷில பிரபாத். இங்கே பிரபாதர் என்ன சொல்கிறாருன்னா, ஒவ்வொரு ஜீவனுமே தனித்தனி ஆத்மா ஆனதால் தன்னுடைய உடலை ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு ஜீவனும் மாற்றிக்கொண்டே இருக்கிறான். எப்படி சிறு வயதிலிருந்து இளமைக்கும், நாமளே சின்ன குழந்தையாக இருந்திருப்போம், இளமை பருவம் வந்திருக்கும், அதுக்கப்புறம் இளமையிலிருந்து முதுமைக்கும் மாறப்போகிறோம். அது மாதிரி தான் மரணத்தின் போது இந்த ஆத்மா வேறு உடலுக்கு மாறுகிறது. அதுதான் இங்கே பகவான் சொல்கிறாரு. தன்னை உணர்ந்த ஆத்மா இது போன்ற மாற்றத்தால் திகைப்பதில்லை. இந்த உடல்தான் மாறுதே தவிர அந்த ஆத்மா எந்த விதமான மாற்றமும் அடையாமல் அதே மாதிரி தான் இருக்குது. கடைசியாக இந்த ஆத்மா மரணத்தின் போது உடலை மாற்றி வேறொரு உடலுக்கு போகிறது. பகவான் சொல்லக்கூடிய ஃபஸ்ட்டு லெசனே, வி ஆர் நாட் திஸ் பாடி, வி ஆர் த ஸ்பிரிட் சோல். அதாவது நாம் இந்த உடல் கிடையாது, நாம் ஆத்மா. அதை தான் சொல்கிறாரு. அர்ஜுனா, இதுக்கு முன்னால் என்ன ஸ்லோகத்தில் சொன்னார்? நானோ நீயோ இந்த மன்னர்களோ இல்லாமல் இருந்த காலமே இல்லை அப்படிங்கிறது தான் 12வது ஸ்லோகத்தில் சொன்னார். நத்வயே வாகம் ஜாத்து நாசம் நத்மம் நேமே ஜனாதிபா நாச்சைவ ந பவிஷ்யாமக சர்வே வயம் அத்தகபரம். நம்ம எல்லாருமே எப்பவுமே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தான் இதுக்கு முன்னால் ஸ்லோகத்துலேயும் சொன்னார். நிறைய ஸ்லோகம் ஆத்மாவை பற்றி தான் சொல்ல போகிறார் பகவான். ஆத்மாவுக்கு பிறப்பும் இல்லை, இறப்பும் இல்லை. அதெல்லாம் இனிமேல் அடுத்தடுத்த ஸ்லோகத்தில் வரப்போகுது. இந்த ஸ்லோகத்தில் ஒரு உடல் பெற்ற ஆத்மா சின்ன வயசுலேருந்து இளமைக்கு போகுது, அதுக்கப்புறம் முதுமைக்கு போகுது. அது மாதிரி தான் மரணத்தின் போது அந்த ஆத்மா வேறு உடலுக்கு போகுது. அதனால் இதை தெரிஞ்சுக்கிட்ட ஒரு ஞானி இது போன்ற மாற்றத்தால் திகைப்பதில்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஹரே கிருஷ்ணா. குருதேவ்க்கு ஜெய்.